அதாவது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான். என்னைக்குமே ஹிந்திக்கு எதிரானவங்க இல்ல, ஹிந்தி பேசுறவர்களுக்கு எதிரானவங்க இல்ல. ஹிந்தி எங்க மேல திணிச்சா அது திருப்பி எதிர்ப்போம், கேட்போம். அதுதான் என்னைக்கும் தமிழர்கள் நிலைப்பாடு. இதை நிறைய தலைவர்கள் எங்களை வழிநடத்திட்டு வந்திருக்காங்க. அந்த காலத்துல இருந்து பெரியாரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், எல்லாரும் வழிநடத்தி வந்தாங்க. அவங்க ஏத்துன தீ என்னைக்கும் அணையாது. தீ பரவட்டும், தீ பரவட்டும், தீ பரவட்டும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்ன போராட்ட சொல்லிட்டு, அதை என் பசங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உணர்வுமா கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதுக்காக இந்த டைரக்டருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா நம்ம முன்னோர்கள் பட்ட கஷ்டம் யாருமே இப்ப இருக்கிற இளைஞருக்கு தெரியுது இல்லை. ஆனா அதை தெரிய வைக்கிற மாதிரி உணர்வுபூர்வமா உண்மையா ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா. அந்த நண்பர் என்னுடைய சகோதரர் சிவகார்த்திகேயனோட அதுக்கு அக்செப்ட் பண்ணி நடிச்சிருக்காரு தெரியுமா. அவர் ஒரு பொதுநலமான ஆள், அவர் எந்த கட்சி சாராதவர். ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை நடிச்சு கொடுத்திருக்காரு, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அத உண்மையா இப்ப நம்ம பேசுறோம், தமிழ்னு பேசுறோம். ஆனா எந்தெந்த மாநிலத்துல எல்லாரையுமே அரவணைச்சுதான் போயிட்டு இருக்கோம். ஆனா இப்ப மற்ற மாநிலத்துல வந்தவங்களும் நம்ம தமிழுக்காக இந்த படம் எடுத்து நம்ம எல்லாருமே ஒத்துமையா வாழணுன்றதுக்காக சொல்றாங்க இல்லையா. அதை ஒழுங்கா உணர்வுபூர்வமா அருமையா எந்த விதமான வன்முறையும் இல்லாத, ஆனா அதனுடைய வீரியத்தை உணர்வுபூர்வமா சொல்ற அளவுக்கு தெளிவா சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த படத்துல. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. இது உண்மையாவே நம்ம தமிழ்நாடுன்னு கிடையாது, எல்லாரும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கவங்களும் பார்க்கணும். இது தமிழ்